வணக்கம், நான் உங்கள் சந்திரமோகன் வீணை அகாடமியிலேருந்து. டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் மேக்ஸ் எக்ஸாமில் 25 எடுக்க வைக்கிறக்கா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஒவ்வொரு கொஷினாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையாக இன்றைக்கி இப்போ என்ன கொஷின் பார்க்க போகிறோம்னா, 12 மாணவர்களுக்கு சீருடை வழங்க 3000 ரூபா செலவாகும் எனில் 1250 ரூபாய்க்கு பெறும் மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறான். ஸோ அப்போ நம்ம கொஷினை பார்த்துடலாம். அதாவது 3000 ரூபாய்க்கு 12 மாணவர்களுக்கு நம்ம யூனிஃபார்ம் வாங்கிடலாம். அப்போனா 1250 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கலாம், இதுதான் கொஷின். ஸோ நம்ம எப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ அடி. அடுத்தது என்ன செய்யலாம்? 4 பல்ல அடிக்கலாமா? இதில் அடிக்கலாம். 5 பல்ல ரெண்டையும் கிராஸ் அடிச்சுக்கலாம். 5 பல்ல வச்சு 6 5 30, ஒரு ஜீரோ முட்டையை வச்சுக்கலாம். இங்கே 2 10, மீதி 2 25, 5 25. அடுத்த திருப்படி அடித்தோம்னா 1 5 5, பேலன்ஸ் 1 10, 2 10, இங்கே 5 25. அடுத்து இந்த 12க்கு 12க்கு அடிச்சிட்டா மீதி என்ன இருக்கும்? 5 மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆன்சரு? 5 மாணவர்கள், இதான் ஆன்சர். ஸோ இப்போ இங்கே சிம்பிளிஃபிகேஷன், அது வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சிருக்கணும். வாய்ப்பாடு தெரியலன்னா செம்ம ஒன்றுமே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ அப்போ குட்டி குட்டி பேசிக் எல்லாத்தையும் கற்றுக்கங்க. வாய்ப்பாடு, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், கிராஸ் மல்டிப்ளிகேஷன், எல்சிஎம், எப்படி ஸ்கொயர் ரூட்டுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒவ்வொரு சமயம் போட முடியும். இல்லை தெரிஞ்சுட்டு அந்த சம்மு 2 செகண்டில் போட்டு முடிச்சிட்டோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இது மாதிரி நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம்.